ஸோ பைபாஸ் ரோட்டில் அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ரொம்ப வீட்டுக்குள்ளே கிடக்கிறது என்னமோ போல் இருக்குது. பேக் சைடில் பாருங்கள் மலை. ஸோ இந்த ரோடு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன். பூ ரேட்டு கூட சாமி கொடுங்க. நாங்கள் சென்னையிலேருந்து வந்துருக்கோம். சரி ஒன்று போதுமாயா? 100 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க, தலைவர் தர்றேன். 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா 50 ரூபாய்க்கப்பா? இல்லை 50 ரூபாய்க்கு போதும் எனக்கு. ஒருத்தர் தான் இருக்கிறேன். ஸோ இந்த பைபாஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வந்து வாழை விவசாயம் பண்ணுறாங்க பாரு. என் பேக் சைடில் வாழை மரம் விவசாயம். பேக் சைடு ஃபுல்லாக நம்ம மலைங்க பாருங்கள் சுற்றி இருக்குது. கொடைக்கானல் மலையிலேருந்து எல்லா மலையும் எல்லாம் ரொம்ப பக்கம்தான். ஸோ நம்ம கொடைக்கானல் அடிக்கடி போன இடம். இப்போ வந்து பெரியபாளையம் போகலான்னு இருக்கிறேன். ஸோ பேக் சைடில் பாருங்கள் ஃப்ரெண்டு, என் பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த பக்கமும் பாருங்கள் அப்படியே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ சைடில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக ரோடு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அழகாக மார்னிங் பார்த்தீங்கன்னா சன்லைட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ என் பேக் சைடு இந்த பக்கம் பாருங்கள் ஒரு மலை. எல்லாமே மலை தான் ஃபுல்லாகவே சுற்றி. ஸோ அங்கே தூரத்தில் ஒரு பஸ் வந்துட்டுருக்கு. சைடில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வியூஸ் பாருங்களேன். அப்படியே இந்த தென்னை மரம்லாம் பேக் சைடில் தென்னந்தோப்பு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் பேக் சைடில் பாருங்கள் வாழை விவசாயம் பண்ணுறேன். ஸோ இது பேக்ஸ் இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பைபாஸுங்கிறதுனால வந்து வண்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக போகவும் வரவும் இருக்குது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். மண்டபத்திரம்